ஒருவேள நிலா எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி கோர்ட்ல சொன்னது, சோழனோட கனவா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்துட்டு நிலா வந்து சேரனாட்ட பேசுறாங்க. சேரன் என்ன சொல்றாங்க, "எனக்கு வந்துட்டு நீ சோழன் கூட சேர்ந்து வாழணும்னு தாம்மா நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். உனக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா, அவனும் தாங்க மாட்டான். ஆளா வந்து நிக்கிறான். அதே மாரி தான் அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா, நீயும் ஆளா போய் நிக்கிற. நாங்க கூட அவன நம்ப மாட்டோம். ஆனா நீ நம்புற. இப்போ அவன் ரொம்ப நல்லவன்ம்மா. கொஞ்சம் அவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நீ ட்ரை பண்ணலாம்லம்மா. நாங்க எல்லாருமே வந்துட்டு அதத்தாம்மா ஆசைப்பட்டு உன்கிட்ட கேட்குறோம்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "நீங்க இப்போ நான் என்ன நினைப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்கண்ணே?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லப்பா, அதான்ப்பா கொஞ்சம் பயமா இருக்குது. நீ எப்படியும் சோழன் கூட சேர்ந்து தான் வாழப்போறன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நிலா இருந்துட்டு, "இல்லண்ணே, கண்டிப்பா நான் சோழன் கூட தான் சேர்ந்து வாழப்போறேன். கொஞ்ச நாளா நானும் அதத்தான் முடிவு எடுத்திருக்கேன். சோழன் கூட சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "உண்மையாவா நிலா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஆமாண்ணே, உண்மையா தான். நான் வந்து சோழன் கூட சேர்ந்து வாழலான்னு தான் நினச்சுக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ரொம்ப சந்தோஷம் நிலா. இந்த சந்தோஷத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ எனக்கு முழு நம்பிக்கையும் வந்துருச்சு. நல்லபடியா நீங்க வந்துட்டு சேர்ந்து வாழணும். எனக்கு நீ இந்த முடிவ சொல்றத கேட்கும்போது, அவ்ளோ சந்தோஷமா, ஹேப்பியா இருக்குது. இத நெனச்சு சோழனும் ரொம்பவே சந்தோஷப்படுவான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம், "இல்லண்ணே வேண்டாம். நீங்க இத இப்போதைக்கு சோழன் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அவர் வந்துட்டு எவ்ளோ தூரம் நம்மள இது பண்ணியிருக்கிறாரு. நான் போய் கோர்ட்ல டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லப் போறேன். அது அப்ப அவருக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும். அதுவரைக்கும் அப்படியே இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "டென்ஷனாவே இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "ஐயய்யோ! வேண்டாம் நிலா. ரொம்ப பாவம்ப்பா அவன்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேத்து நைட்லாம் தூங்கவே இல்ல அவன். இத பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருந்தான். "ஒருவேளை நிலா வேண்டான்னு சொல்லிட்டா என்ன செய்றது? என்னால தாங்கிக்கவே முடியாது." அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். "அதனால நம்ம சொல்லிருவோம்ன்னு" சொல்லும்போது, "இல்லண்ணே வேண்டாண்ணே. நான் சொல்றத கேளுங்க. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்துட்டு வராங்க. வெளில வந்ததுமே, "என்ன நிலா கிளம்பிட்டீங்களா? போவோமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இருங்க இப்பயே வா, 11 மணிக்கு தானே வர சொல்லியிருக்காங்க. அப்ப போய்க்கலாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் நிலா, நீங்க என்ன சொல்ல போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன திடீர்னு நீங்க வாங்க போங்கலாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, நான் ஒரு உரிமையோட தான் நிலா வா, நீ வா போன்னு சொல்லி சொன்னேன். ஆனா இப்போ நீ வந்துட்டு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டேன்னா, நான் என்ன பண்றது? நான் குடுக்குற மரியாதைய நான் குடுக்கணும்ல." அப்படின்ட்டே சொல்றாங்க. உடனே, "நீ என்ன உடனே இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க? நான் வந்து டிவோர்ஸ் குடுக்க போறேனோ, குடுக்கலையோ, நீங்க எப்பயும் போல என்னைய கூப்பிடலாம் சரியா?" அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம சேரன வந்துட்டு ரொம்ப ஹேப்பியா இருக்கிறத பார்த்துட்டு, "என்னண்ணே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லடா சோலா, அதெல்லாம் நிலா வந்து உன்னைய விவாகரத்துலாம் பண்ணாது. உன் கூட தான்டா சேர்ந்து வாழும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ நம்பிக்கை இருக்குன்னு சொல்ற, ஆனா எனக்கு பயமா இருக்குதே." அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் இல்ல. நிலா நல்ல முடிவா தான் சொல்லும். நீ போயிட்டு வா. அண்ணன் உனக்கு விருந்தே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே சொல்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லடா, நிலா வந்து உன் கூட வாழணும்னு தான்டா சொல்லுச்சு. நீ அதனால அங்க டிவோர்ஸ் வேண்டான்னு தான் சொல்லு. நீ சந்தோஷமா போ. அப்படிதான் நான் நினைக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரி, என்னத்தையோ நல்லது நடந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பல்லவன் இருந்துட்டு, நீங்க வந்து கண்டிப்பா அண்ணன் கூட சேர்ந்து வாழ்றீங்களோ, வாழலையோ அது 2வது விஷயம். ஆனா டிவோர்ஸ் மட்டும் பண்ணாதீங்க அண்ணி. அப்படி ஒருவேளை நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாலும் கூட இந்த வீட்ட விட்டு போ மாட்டீங்கல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே, "ஏன்டா உனக்கு உன் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து கேட்குறாங்க. "அதெல்லாம் இல்லடா. நான் டிவோர்ஸ்லாம் பண்ணுவேனோ, பண்ண மாட்டேனோ அதெல்லாம் 2வது விஷயம். என்ன நடந்தாலும் நான் இந்த வீட்ட விட்டு மட்டும் போக மாட்டேன். போதுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பல்லவன் வந்துட்டு, "அப்போ ஓகே அண்ணி. என்ன நடந்தாலும் பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரா. ஸோ நம்ம சோழனுக்கு வந்துட்டு செம்ம காண்டாகும். என்னடா இது! எல்லாருமே நம்மள வந்துட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நம்ம நிலா வந்துட்டு ரொம்ப ஜாலியா, ஹேப்பியா இருக்கிறத பார்த்துட்டு, கண்டிப்பா நிலா வந்து நம்ம கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி தான் முடிவு எடுத்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா, வி நம்ம இங்க கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போனதுமே வந்துட்டு, நிலா கிட்ட வந்து, "என்ன நிலா, நீ வந்து எப்படினாலும் வேணான்னு தான் சொல்லுவேன்னு எனக்கு தோணுது. நம்ம கேட்ட உடனே நம்ம வேணான்னு சொல்லிருவோம் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. "ஐயோ! சும்மா இருங்க சோழன். என்ன சொல்லணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம லாயர் வந்து பேசுறாங்க. லாயர் வந்து பேசிட்டு, "என்னம்மா, நீங்க நேத்து சொன்னது மாதிரியே இன்னைக்கு சொல்லிடுறீங்கல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "கண்டிப்பா நான் சொன்னது மாரியே சொல்லிருவேன். மேடம் இன்னைக்கு முடிஞ்சிரும்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "கண்டிப்பா இன்னைக்கு முடிஞ்சிரும் நிலா." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜட்ஜ் ஐயா வந்து ஜட்ஜ் அம்மா முன்னாடி வந்துட்டு கூப்பிடுறாங்க. அப்ப
நிலா வந்து சடனா, "இல்ல எனக்கு விவாகரத்து வேணும். நாங்க பிரியறதுல முடிவு தெளிவா தான் இருக்கிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்துட்டு சோழனுக்கு தாங்க முடியாத ஒரு வேதனையா இருக்குது. "என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் மனச மாத்திருப்பாங்க. இப்போ வரைக்குமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா தானே இருந்தா நிலா. திடீர்னு இப்படி சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சரி ஓகே. நீங்க வந்துட்டு ஆல்ரெடி 5, 6 கவுன்சிலிங் போயிட்டு வந்ததுனால 2 பேருமே வந்துட்டு விவாகரத்து கேட்டிருக்கிறீங்க. போன ஹியரிங்ல வந்து சோழன் விவாகரத்து கேட்டிருக்கிறாரு, சம்மதிச்சிருக்கிறாரு. நீங்களும் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து விவாகரத்து குடுத்துர்றேன். அதுன்னு சொல்லிட்டு அத வந்து ஜட்ஜ்மென்ட் பண்ணிர்றாங்க. அதாவது நிலாவுக்கும் சோழனுக்கு வந்துட்டு விவாகரத்து குடுத்து ஜட்ஜ்மென்ட் பண்ணிர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் தலையில வந்துட்டு இடி விழுந்த மாரி ஆயிருச்சு. "என்னடா இது இவங்க இப்படி சொல்றா, இப்படி சொல்லிட்டாளே இவ" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அப்படியே வெளியில வராங்க. கொஞ்ச நேரத்தில நம்ம சோழனுக்கு வந்துட்டு தல சுத்தே வந்துருச்சு. அப்படியே அங்க சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிலா இருந்துட்டு, என்னாச்சு சோழான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம, "ஏன் நிலா இப்படி சொல்லிட்ட? உன்கிட்ட இருந்து இந்த பதில் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எவ்வளோ நம்பிக்கையா இருந்தேன் நம்ம சேர்ந்து வாழ்வோம்னு சொல்லிட்டு. ஆனா நீ இப்படி ஒரு பதில் சொல்லிட்டியே!" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. "இல்ல சோழன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வாங்க கிளம்புங்க வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம சோழன் வந்துட்டு எதுவுமே தெரியாம அப்படியே அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த லாயர் மேடம் வராங்க. வந்துட்டு, "நிலா என்ன நிலா நீ வந்துட்டு நேத்து கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி தானே நேத்து வந்து ஆஃபீஸ்ல பேசினதா சொன்ன? நானும் அதுக்கு தகுந்த மாரி தான் எல்லாமே ரெடி பண்ணேன். திடீர்னு இப்ப வந்துட்டு இல்ல நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிற. ஏற்கனவே அந்த லாயர் கிட்ட வந்துட்டு என்னோட ஜூனியர் லாயர் கிட்ட நீ சொல்லியிருக்கியாம் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லி சொன்னதுமே சோழன் வந்துட்டு வேகமா நிலாவ பார்க்குறாங்க. "ஆமா மேடம். நேத்து நான் அப்படிதான் சொன்னேன். சேர்ந்து வாழணும்னு தான் முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு எனக்கு வந்துட்டு விவாகரத்து வ வாங்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில இருக்கிறேன். அதனால மேற்கொண்டு எதுவும் பேச வேண்டாம் மேடம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன நிலா நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே. உங்க விருப்பப்படி உனக்கு வந்துட்டு விவாகரத்து கிடைச்சிருச்சு. நீ லைஃப்ல எதுனாலும் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு முடிவெடு. இந்த மாதிரி 2 முடிவுல இருக்காத. ஒரு முடிவு எடுத்தன்னா அந்த முடிவுல தெளிவா இரு." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அவங்க வந்து கிளம்பிருவாங்க. அப்போ வந்துட்டு நம்ம சோழன் கேட்பாங்க, "ஏன் நிலா? எதுக்கு நேத்து நீ லாயர பார்க்க போகும்போது சேர்ந்து வாழணும்னு தான் சொன்னியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா நான் சேர்ந்து வாழணும்னு தான் சொன்னேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்புறம் எதுக்கு நிலா இப்போ வந்து இப்படி பேசியிருக்க? கோர்ட்ல வந்து எதுக்கு இப்படி பேசின?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எல்லாமே ஒரு விஷயமா தான். அதெல்லாம் காரணம்லாம் எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க சோழன். இப்ப நீங்க வீட்டுக்கு வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம சோழன் வந்து எதுவுமே பேசாம கார்ல ஏறி வீட்டுக்கு போயிர்றாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுமே வந்து, நம்ம சோழன் வந்து வேகமா போய் சேர்ல உட்கார்றாங்க. "என்னாச்சுப்பா? உங்களுக்கு வந்து கோர்ட்ல என்ன சொன்னாங்க? சேர்ந்து வாழ்றதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்களா? கேஸ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சேர நான் மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்கிறாங்க. நம்ம சோழன் வந்துட்டு, "எதுவுமே ஆகல. நிலாவுக்கு இந்த மேடத்துக்கு என்கிட்ட இருந்து விவாகரத்து வேணுமா, அதனால அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே விவாகரத்த குடுத்தாச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்குது. "என்னடா சொல்ற? சோழா என்னாச்சு? என்ன சொல்ற?" "இவன் என்னம்மா சொல்றான்? நிலா எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு ரொம்ப ஒரே பதட்டமா இருக்குது. என்ன சொல்றான் இவன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லண்ணே நான் விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன நிலா நீ இப்படி சொல்லிட்ட? இப்போ வரைக்குமே வேண்டாம் வேண்டான்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்த." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்கிட்ட வேற எதுவும் கேட்காதீங்கண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரூம்குள்ள போயிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. சோழன் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பாப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.